الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயர்விப்பை பேர்நாமம் கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்தோர் நாளை உலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்மத்தில் ஃபிர்தௌஸ் வேண்டிய கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே தங்குமிடமாக ஆக்கிக்கொள்வோம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்திருத்தி காப்புடைய தூர் மஸ்ஜிதிலே அமர்ந்தக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு இந்த உலகத்திலே ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு, ஒவ்வொரு வினாடியும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். எனவே இந்த உலகிலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாள் அல்லாஹ் உயர்ந்த அந்த முத்தகியுடைய பட்டியலை சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காலகட்டத்திலே எங்களை சுதந்திர தினம் ஒன்று அடைய இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 77வது சுதந்திர தினம் இன்னும் ஒரு சில நாட்களிலே வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையில் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அதையொட்டி மிக முக்கியமாக அந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் செய்திருக்கிற பங்களிப்பு என்ன, இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் என்னென்ன சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பார்ப்பதுதான் காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, எம்மை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல
எங்களுடைய கலாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, எங்களுடைய பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போல, நானும் நீங்களும் பிறந்து வாழுகின்ற இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நானும் நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம்? அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். இந்த நாடு இலவச கல்வி எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. பாடசாலை கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரைக்கும் இலவசமாக படிக்கக்கூடிய இலவச கல்வியை இந்த அரசு எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. வைத்தியத்துறை, சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தின் மூலமாக, இந்த அரசின் மூலமாக. எனவே நானும் நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நானும் நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம்? சுதந்திரமாக இந்த நாட்டில் இருக்கிறோம். அன்பானவர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாட்டிலே, அவர்கள் அந்த பிறந்த நாட்டிலே அன்றைய நாள் அவர்களுக்கு பிறந்த அந்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நாட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தையொட்டி விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் எல்லாம் மூடப்பட்டு அந்த நாளிலே அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலைமை இந்த நாட்டிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசு இந்த நாட்டிலே ஒரு விடுமுறை தினத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் என்பான அல்லாஹ்வின் நல்லடியார், இதெல்லாம் ஏன் கிடைத்திருக்கிறது, எதனால் கிடைத்திருக்கிறது என்று யோசித்தால், முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் கண்ணியமானவர் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவை நிமித்தமாகத்தான் முன்னால் வாழ்ந்தவர் எங்களுக்கு அவைகளை எங்களுக்கு சலுகையாக, எங்களை கௌரவப்படுத்தும் முகமாக நிறைய விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் குறிப்பாக தம்மை சிந்திக்காமல் சமூகமாக சிந்திக்க வேண்டும். சுயநலவாதியாக இருக்காது, நாம் சமூக நலவாதிகளாக இருக்க வேண்டும். எனவே முன்னால் வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டை முதலாவதாக போர்த்துகீயர்கள் ஆண்டார்கள். அதனை அடுத்ததாக இந்த நாட்டை ஒல்லாந்தர்கள் ஆண்டார்கள். அதனை அடுத்ததாக இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். அந்த ஆங்கிலேயரிடம் தான் இந்த நாடு 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் அடைகிறது. சாதாரணமாக லேசான சுதந்திரம் அல்ல. இந்த நாட்டை ஆங்கிலேயரிலிருந்து, அந்த பிரித்தானியிலிருந்து பிரித்தெடுப்பதற்காக, அவரிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல போராட்டங்களுக்கு அப்பால் பல உயிர்களை கொடுத்துத்தான் இந்த நாடு ஆங்கிலேயம் அங்கே பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. கண்ணியமானவர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த மக்களை, சுதந்திர போரின் போது இறந்த மக்களை இந்த நாடு தேச பக்தர்கள் என்று அழைப்பார்கள். இந்த நாடு தேச பக்தர் என்று அவர்களை அழைக்கும். அந்த தேச பக்தர்கள் பட்டியலில் எங்களுடைய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நாடு ஆங்கிலேயமிருந்து சுதந்திரம் அடைய வேண்டும் போராடியவர்கள் எங்களுடைய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை சொல்ல போனால், மீரா ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர் சம்மாந்துறையை சேர்ந்தவர், முகமது சலாம் பட்டி உடையார் என்று சொல்லக்கூடியவர் குற்றவெளியை சேர்ந்தவர், அபூபக்கர் ஈசா சம்மாந்துறையை சேர்ந்தவர். கண்ணியமானவர்கள் இன்னும் சில நல்ல மூதாதை இருக்கிறார்கள். ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சேவை நிமித்தமாக ஆரம்பத்திலே இருந்து இன்று வரை நாங்கள் நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முன்னால் வாழ்ந்த எமது முன்னோர்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு ஏராளமான சேவைகளை செய்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக அவர்களுடைய சேவைகள், இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகளை 5 பகுதிக்குள்ளே உள்ளடக்கலாம். நேரத்தை கருத்திலே கொண்டு சுருக்கமாக 5 பகுதியை நான் சொல்லுகின்றேன். 1, பொருளாதாரம் சார்ந்த பங்களிப்பு. 2வது அரசியல் சார்ந்த பங்களிப்பு. 3வது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பங்களிப்பு. 4வது மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்பு. 5வது கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த பங்களிப்பு. இந்த 5 துறைகளிலும் இஸ்லாமிய மக்கள், இந்த 5 துறைகளிலும் எமது முன்னோர்களான முஸ்லிம்கள் நிறையவே இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது
பொருளாதார ரீதியான பங்களிப்பை எடுத்துக்கொண்டால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்திருக்கிறார்கள். அன்றாதபுர ஆட்சி காலம் முதல் இலங்கையின் சர்வதேச வணிகத்தை முழு உலகுக்கும் அறிமுகப்படுத்தியவர்கள் எங்களுடைய முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அன்றாதபுர ஆட்சியின் கடைசி பகுதியிலே படையெடுப்பின் போது அங்கே பாதிக்கப்பட்ட குளங்கள், கால்வாய்களை புனர் நிர்மாணம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பணம் அன்றிருந்த எமது மூதாதையர்கள் அந்த பொருளாதாரியாக பெறப்பட்ட பணத்தினூட அங்கே புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கை என்பது ரத்தின கற்கள், மாணிக்க கற்களுக்கு பிரபலியமான நாடு. ஆனா அந்த ரத்தின கற்களை, மாணிக்க கற்களை, இந்த மாணிக்கத்தை உலகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த நாட்டிலே வைத்துக் கொண்டிருந்தால் அவனுடைய பெருமதி விளங்காது. முழு உலகுக்கும் அறிமுகப்படுத்திய பெருமை எமது சமூகத்தை தான் சாரும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கை நீர்ப்பாசன நாகரிகம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் ROLM குணவர்தன என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு ஆசிரியர், அவர் தரக்கூடிய தகவலின் பிரகாரம் முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலே மிக முக்கியமாக முஸ்லிம்கள் பங்கு வகித்திருக்கிறார்கள். இலங்கை மாணிக்க கற்களுக்கு பிரபலியம் வாய்ந்த ஒரு நாடு. அந்த வகையில் இலங்கையின் ரத்தின கற்களை சர்வதேச உலகத்துக்கு முஸ்லிம்கள் தான் அறிமுகப்படுத்தினார் என்ற குறிப்பை அவர்கள் எழுதுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் அல் பெரூனி எழுதிய கிதாபுல் ஜமாஹிர் ஃபீ மஅரிஃபத்தில் ஜவாஹிர் என்ற நூலின் இலங்கை இரத்தின கல் பற்றி அங்கே எழுதியுள்ளார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது பொருளாதாரம் சார்ந்த பங்களிப்பு. எனவே முதலாவது வகை பங்களிப்பு பொருளாதாரத்தை நாட்டிலே கட்டியெழுப்பதற்காக, இந்த இலங்கையுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டுவதற்காக வேண்டி பண்டமாற்று முறையை உருவாக்கியவர்கள் ஆரம்பத்திலே முஸ்லீம்கள். இங்குடைய பொருளாதாரத்தை, இங்கே உள்ள பொருட்கள் கண்ணியமானவர்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு போனார்கள். சில பொருட்கள் இங்கே உற்பத்தியாகவில்லை, அது வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அதை பண்டமாற்று வியாபார முறை என்று சொல்வார்கள். எனவே இந்த துறையில் முஸ்லீம்களுக்கு இருந்த பாண்டியத்தினூடாக இந்த நாட்டை வளர்த்தெடுக்க ஆரம்பத்தில் உள்ள முஸ்லீம்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அரசியல் பங்களிப்பு. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அரசியல் பங்களிப்பை நாம் எடுத்துக்கொண்டால், இலங்கை அரசியலிலே முஸ்லீம்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும், அன்றாத ஆட்சி காலம் முதல் இன்று வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அதே போன்று கேபினட் அமைச்சர்களாக இந்த நாட்டிலே உள்ள மூவின மக்களுக்கும் எமது சமூகத்தை சார்ந்தவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை பாராளுமன்றத்திலே அமைச்சர்களும் முஸ்லீம்கள் அங்கத்தவர்களாக இங்கே வீட்டிருப்பது, இந்த நாட்டுக்கு சேவை செய்வது, அது அரசியல் சார்ந்த பங்களிப்பை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, தேசிய பாதுகாப்பு ரீதியான 3வது வகை பங்களிப்பை எடுத்துக்கொண்டால், கோட்டை அரசிலும் கண்டி அரசிலும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பங்களிப்பு நல்கிய அநேகமான முஸ்லீம்களுடைய பெயர்கள் அங்கே பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கண்டி மன்னனான 1ஆம் விமல தர்மசபையுடைய ஆட்சி காலத்திலே கரையோர பாதுகாப்புகளுக்கு பிரதான தளபதியாக ஒரு முஸ்லிம் நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் அன்றிருந்த ஒரு போர்த்துகேயரால் கைது செய்யப்படுகின்ற போது அன்றிருந்த மன்னன் இவர்களை 5000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அந்த முஸ்லீமை விடுவிப்பதற்கு முன் வந்தார். ஏன் காரணம்? கண்ணியமானவர்களை, பணங்களை விட, சொத்து செல்வங்களை விட இங்கே உள்ள முஸ்லீமுடைய ஒரு உயிர் பெருமதியானது என்பதை அங்குள்ள மன்னர்கள் முன்னின்று அந்த 5000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து ஒரு முஸ்லீம் தளபதியை விடுவிக்க முன் வந்திருக்கிறார் என்றால், கண்ணியமானவர்களே, பாதுகாப்பு துறையிலே முஸ்லீம்கள் ஆரம்பத்திலே வாழ்ந்த மன்னர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சுதந்திர தினங்கள் வருகின்ற போது இவைகளை ஞாபகப்படுத்த வேண்டிய, இவைகளை நாமும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, கண்டியின் இறுதி மன்னன் வரை முஸ்லீம்கள் தேசிய இராணுவத்தில் முக்கிய பங்களிப்பாற்றியுள்ளார்கள். கிறிஸ்துக்கு பின் 1810ஆம் ஆண்டு இலங்கை தேசிய இராணுவத்தில் சுமாராக 850க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் சேவை செய்திருக்கிறார்கள், பணி செய்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பங்களிப்புகள். இன்னும் ஒரு வகையான பங்களிப்பு, 4வது, வைத்தியத்துறை சார்ந்த பங்களிப்பு. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மருத்துவம் என்று சொல்கின்ற போது முஸ்லீம்களுக்கு இந்த தனித்துவமான ஒரு இடம் இருக்கிறது நாட்டிலே. யூனானி மருத்துவம் என்ற ஒரு மருத்துவத்துறையை நானும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அந்த யூனானி மருத்துவத்தை இலங்கையிலே அறிமுகப்படுத்திய பெருமை எமது முன்னோர்களான முஸ்லிம்களை சேரும் என்பதிலே நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்ற பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையாக இருக்கின்ற அந்த யூனானி மருத்துவத்தை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தியவர்கள் எங்களுடைய முஸ்லிம்கள் என்பது எமக்குரிய பெருமையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கையின் யூனானி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியது முஸ்லிம்கள். அது தனிப்பெரும் பெருமையாக அவர்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கண்டி அரசின் யூனானி மருத்துவம் சிறப்புற விளங்கியது. இலங்கையின் கரையோர நகரங்களான ஆரம்பத்திலே இருந்த வைத்தியசாலைகள், உள்ளாந்தருடைய ஆட்சி காலத்திலே ஆரம்பத்தில் இந்த வைத்தியசாலைகள் எல்லாம் பிரதான நகரங்கள் இருக்கவில்லை, கடற்கரை ஓரங்கள் தான் காணப்பட்டது. இலங்கையின் அதாவது கரையோர நகரங்களை கொழும்பு, காலி, மாத்தரை முதலிய பிரதேசங்களில் அன்று உள்ளாந்தர் நிறுவியிருந்த வைத்தியசாலைகளில் முஸ்லிம் மருத்துவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு பின் 1791 ஆண்டு மீனா லெப்பை மேசியார், ஷேக் மரைக்கார், ஷேக் லெப்பை போன்றோர் இந்த வைத்தியசாலையை பிரதம வைத்தியர்களாக மருத்துவர்களாக கடமையாற்றி இருக்கிறார்கள். இது எதிரே எடுத்து காட்டுகிறது, இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் ஆரம்பத்திலே முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களுக்கும் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆரோக்கியத்திற்காக அவருடைய சுகாதாரம் சார்ந்த பங்களிப்புகளை நல்கியிருக்கிறார்கள். இந்த யூனானி மருத்துவம் இலங்கையின் பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்று ஒரு தனித்துறையாக மாறியிருக்கிறது என்றால் அதுக்கு எங்களுடைய முஸ்லீம்கள் செய்திருக்கிற சேவை ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இறுதியாக கலாச்சாரம் சார்ந்த பங்களிப்பு. நேரமின்மையினால் சுருக்கமான சில வரலாறு குறிப்புகளை மாத்திரம் சொல்கின்றேன். 5வது வகையான பங்களிப்பு கலாச்சாரம் சார்ந்த பங்களிப்பு. கலாச்சாரம் என்று சொல்கின்ற போது இந்த நாட்டிலே தனித்தனி கலாச்சாரம் இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு என்று தனியான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. திருமண வயது என்று வந்துவிட்டால் முஸ்லீம்களுக்கு தனியான ஒரு வயதில் இருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, சொத்து பிரிவினை என்றால் அங்கே வாரிசுடைய சட்டம் என்று வந்தால் அங்கே முஸ்லிம்களுக்கு ஒரு தனியான ஒரு சட்டம் இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று நான் எது சொல்லுகிறேன் என்றால் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தனியான கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு போனார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும் துருக்கு தொப்பி. இன்று நாங்கள் எல்லாம் அணிந்திருக்கின்ற அந்த துருக்கு தொப்பியுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். ஆங்கிலேயரின் காலப்பிரிவில் அதற்கு எதிராக ஒரு புரட்சி வருகின்ற போது தமது பண்பாட்டு சின்னமாக விளங்கிய அந்த துருக்கு தொப்பியை நீதிமன்றில் அணிய அனுமதி தரப்பட வேண்டும் என்று சட்டத்தரணி MC அப்துல் காதர் ஆரம்பித்து வைத்த அந்த போராட்டம் உரிமை போராட்டமாக, ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலே மூவின மக்களும் பங்கு பெற்றினார்கள். அன்பானவர்களை, அதை எதை சொல்ல வருகிறேன் என்றால், தொப்பி அணிவது என்பது ஒரு முஸ்லீம்களுடைய கலாச்சாரமாக உரிமையாக இருந்தாலும் அன்று அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எப்படி கண்ணியமானவர்களே, அது இலங்கையுடைய உரிமை என்பதாக, இலங்கையுடைய கலாச்சாரம் என்பதாகத்தான் அன்று அந்த முஸ்லீம்களுடைய உரிமை மூவின மக்களும் சேர்ந்து போராடி வெற்றி பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த அளவு ஒற்றுமையாக முன்னோர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள், திகழ்ந்திருக்கிறார்கள். அதன் நிமித்தமாகத்தான் நானும் நீங்கள் நாட்டிலே நிம்மதியாக இருக்கிறோம். என இப்படி ஏராளமான வரலாறுகளை எங்களுக்கு சொல்லலாம். சுருக்கமாக சில விடயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். எனவே இலங்கையினுடைய சுதந்திரத்தின் இன்னும் சில நாட்களில் இலங்கையில் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. எனவே தேசிய கொடியை ஏற்றுவது இந்த நாட்டுடைய சட்டமாக இருக்கிறது. அந்த வகையிலே தொழில் அலுவலர்களுக்கு முன்னால், எமது மசிதிகளுக்கு முன்னால் அந்த தேசிய கொடியை ஏற்றுவது நாட்டு மீது நாங்கள் பற்றை வழிகாட்டுகிறது. தேசிய கொடியை ஏற்றுவதனூடாக மாத்திரம் நாட்டு பற்று வழியாக மாறாக இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இந்த நாட்டை நானும் நீங்களும் நேசிக்க வேண்டும். இந்த நாட்டுடைய வளங்களை நானும் நீங்களும் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டை மாசுபடுத்தக்கூடாது. இந்த நாட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாட்டுடைய வளங்கள் என்பது அது எங்களுடைய உரிமை, அது எங்களுடைய கடமை, அவைகளை பாதுகாப்பது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த விடயத்திலே கூடுதலாக நாங்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, தேசிய தினம் கொண்டாடப்படுகின்ற போது, அந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்படுகின்ற போது அந்த நிகழ்வுகளை நாங்கள் பங்கெடுத்து எங்களால் முடியுமான பங்களிப்பை செய்வது, மரங்கள் நட்டுவது. இன்று எங்களுக்கு தெரியும், நாட்டிலே தேங்காய்க்கு பிரச்சனை, தென்னம் மரங்களை இப்படியான நல்ல தருணங்களை நட்டுவது, அதே போன்று நல்ல நல்ல காரியங்களை ஆரம்பித்து வைப்பது, மனிதர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அல்லது இந்த நாட்டிலே மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய நல்ல கருமங்களை நிச்சயமாக அந்த நல்ல நாளிலே ஆரம்பித்து வைப்போம். அது வரலாறிலே எழுதப்படக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் அதைத்தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற போது அப்படித்தான் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரஹ்மத்தாக வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு அருள், அவருடைய அருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் என்பது அவர் சார்ந்திருக்கின்ற அந்த முஸ்லிம்களுக்கு மாத்திரம் போய் சேரவில்லை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை அருளாக இருந்தது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் அருளாக இந்த உலகத்திலே அன்பு காட்டக்கூடிய வாழ்ந்திருக்கிறார். எனவே நாங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கத்தோடு எங்களுடைய அன்பையும் எங்களுடைய இரக்கத்தையும் எங்களுடைய உதவிகளையும் பொழிந்து விடாமல், மாறாக எங்களை சார்ந்திருக்கின்றவர்களோடு மாத்திரம் நாம் நின்று விடாமல் முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லது எங்களுடைய ஏதோ ஒரு வகையில தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய இரக்கமாக அன்பாக நாங்கள் நடந்து கொள்வது எங்கள் மீது உள்ள கடமையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுப்பட்டோடு வாழ்ந்திருக்கிறார்கள். மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். மக்காவிலே பிறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு வரவில்லை என்றால் இங்கிருந்து நான் அங்கே நகர்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, நாட்டு பற்று என்பது இந்த வாழ்விலே மிக மிக அவசியமானது. எனவே இந்த நாட்டை நேசிக்க வேண்டும், இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டுடைய சில சட்டத்திட்டங்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும், நாட்டுடைய சட்டத்திற்கு அத்தனையும் மதித்து நடக்க வேண்டும். பயணம் செல்கின்ற போது இந்த பொருள்களை கொண்டு செல்லக்கூடாது என்றால் அந்த பொருள்களை கொண்டு செல்லக்கூடாது. கண்ணியமானவர்களை, இந்த வாகனத்தில் இதைத்தான் ஏற்ற முடியும், இந்த அளவுதான் 1000 கிலோ தான் ஏற்ற முடியும் என்றால் 1000 கிலோகிராமுக்கு மேலே அதில் ஏற்றக்கூடாது. அன்பானவர்களே, இந்த வாகனத்தில் இத்தனை வேகம் தான் கொண்டு செல்ல முடியும், அதற்கு மேலமாக கொண்டு செல்லக்கூடாது. கண்ணியமானவர்களே, இப்படி நாட்டுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். பாதுகாப்பு துறையை பாதுகாப்பதற்கு எங்களால் ஏந்த பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முன்னோர்கள் நிறையவே சேவை செய்திருக்கிறார். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை போல அது மாத்த கௌமுன் வமா மாத்தத்தும் அல்லாஹ் இலும், ஒரு சமூக மௌத்து ஆன அவர்கள் செய்த சேவைகள் மௌத்தாக இல்லைன்னு சொன்னார். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நல்லோர்கள் மௌத்து, நல்ல தூய்மையான அரசியல் செய்தவர்கள் மௌத்து, நாட்டுக்கு நிறைய வளங்களை நிறைய இடங்களை வக்ஃப் செய்து விட்டு போனவர்கள் மௌத்து. ஆனால் அவர்கள் வக்ஃப் செய்த சொத்து இருக்கிறது, அவர்கள் கட்டி போட்டு போன மஸ்ஜித் இருக்கிறது, அவர்கள் கட்டிவிட்டு போன மதரசாக்கள் பாடசாலை இருக்கின்றன. அன்பானவர்களே, எனவே அதனூடாக அவர்களுக்கு நிறைய நலவுகள் போய்கொண்டிருக்கிறது. எனவே நானும் நீங்கள் அந்த உலகத்திலே வாழுகின்ற போது அப்படியான நல்ல கருமங்களை ஆரம்பித்து விட்டு சென்றால் நிச்சயமாக அது எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் எங்களுடைய கபருக்கு நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் செய்த மிக முக்கியமான 5 பங்களிப்புகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அதுல மிக முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த பங்களிப்பு, 2வது அரசியல் சார்ந்த பங்களிப்பு, 3வது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பங்களிப்பு, 4வது மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்பு, 5வது கலாச்சாரம் சார்ந்த பங்களிப்பு. எனவே இந்த பங்களிப்புகளை நாங்கள் முன்னோர்கள் செய்திருக்கிறதா என்று விட்டுவிடாமல் இந்த 5 வகைக்குள்ளே எங்களால் என்னென்ன பங்களிப்பை நாட்டுக்கு செய்ய முடியுமோ, இப்படி நல்ல நல்ல தருணங்களிலே நல்ல நல்ல நாட்களை நினைவுபடுத்துகின்ற போது அந்த சந்தர்ப்பத்திலே என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய முடியுமோ அந்த நேரங்களில் செய்யக்கூடிய சில விடயங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியும், மனதிலே நிறைய பதியக்கூடிய விடயமாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்கள், எங்களால் முடியுமான பங்களிப்பை இந்த 5 விடயத்துக்குள்ள நாங்களும் செய்து கொள்வோம். இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள நடப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டுக்கு சேவை செய்த முன்னோர்களை இறைவன் கபூல் செய்து கொள்வானாக. அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களா எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை முழு உலகத்துக்கு ரஹ்மத் யா அல்லாஹ். அந்த ரஹ்மத்தை சுமந்தவர்கள் நாங்கள் யா அல்லாஹ். அந்த ரஹ்மத்தை நாங்கள் சார்ந்திருக்கின்றவர்களுக்கு மாத்திரமல்லாமல் எல்லோருக்கும் அந்த ரஹ்மத்தை பொழியக்கூடிய நன்மக்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை உனக்கு பொருத்தமான ஆக்கிக் கொள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இன்னும் ஒரு மாதத்திலே ரமலான் மாதம் எங்களை அடைய இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த ரமலானுக்கு முன்னால் எங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இப்போது ஆரோக்கியமாக இருப்பதை போல ரமலானை விதைவிட நல்ல ஆரோக்கியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ரமலானுக்கு முன்னால் உள்ள மாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதா போல ரமலானுடைய கண்கள் ஆரோக்கியத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், ரஜபை அடைந்தோம் யா, ஷஅபானை அடைந்தோம் யா அல்லாஹ், முன்னால் உள்ள முக்கியமான மாதங்களை அடைந்தோம் யா அல்லாஹ், அதே போல் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை சரிபுரி திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.